அவன் தான் ஆஃப் சைடு போடுறான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு போயிட்டு இப்படி பேட்டை விடுற? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பார்க்குற எங்களுக்கே ஒரு மாதிரி காண்டாவது, என்னடா இவன் ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்படி அவுட் ஆகியே ஒருத்தர் நம்மளை போர் அடிக்க வைக்கிறானே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. உனக்கு தோணலையா சார் ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டே இருக்கோமே, அட்லீஸ்ட் வேற மாதிரியாச்சும் அவுட் ஆகும் அப்படின்னு? கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பெரிய லெஜண்ட் பிளேயரு இந்த மாதிரி ஒரு 9 இன்னிங்ஸில் 8 இன்னிங்ஸில் ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறத வந்து பார்க்கும்போது நிஜமாவே கஷ்டமாக இருக்குது. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணோடனே எங்களுக்கு Jan 3 மேட்சை வச்சு விட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் வந்து 2-1 இருக்கதை வந்து ஜெயிச்சு அட்லீஸ்ட் 2-2 மாற்றுவாங்க அப்படின்னு நினச்சா அதுலேயே மண்ணள்ளி போட்டாங்க. ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. எப்படின்னா கொஞ்சம் அரசல் பிரசலாம் வந்து நியூஸ் சொல்லிட்டு இருந்தானுங்க, ரோஹித் அண்ணா வந்து அடுத்த மேட்ச்ல வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு. அப்பயே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இப்போ ஏதாச்சும் ஒருத்தர் இங்கே உள்ள வருவாங்க, ஏதாச்சும் நல்லா நடக்கும், சரி பும்ரா கேப்டன் ஆவான் அப்படின்னு. கஷ்டமா இருக்கு. காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 5 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு மேட்சை பார்த்து படிக்க கூட இப்பெல்லாம் பண்ணதில்லடா. மென்டல் பீஸை இயர் ஸ்டார்ட்லேயே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் சொல்லலடா. ஃபஸ்ட்டு ஒரு 4 மேட்ச் நடந்துச்சு. 2 அவங்க வின் பண்ணாங்க, நம்ம 1 வின் பண்ணோம், 1 ட்ரா. அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் நடந்ததை பற்றி பேசுவோம். 5th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆளுங்க விளாட்றத பார்த்தே ரைட்ரா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான், கஷ்டம் தான் அப்படின்னு. ஏன்னா யாருமே அடிக்கலை, வரிசையாக விக்கெட் விட்டே போனாங்க. பண்ணிட்டு மட்டும் கஷ்டப்பட்டு உடம்புலலாம் இந்த கையிலலாம் இந்த இடத்துலலாம் எல்லாம் அடி வாங்கி 38 பால்ல 40 அடிச்சாரு. அட்லீஸ்ட் அவன் நார்மலாக இருந்தா கூட இன்னும் ரன் அடிச்சிருப்பான் போல. அதே மாதிரி நான் பண்ணிட்டு இப்பெல்லாம் விளையாடி பார்த்ததே கிடையாது. 98 பாலுக்கு 40 ஆடுறானா தலைவன். அப்புறம் ஏதோ கடைசியில் பும்ரா வந்து கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுத்தாரு. அதனால அட்லீஸ்ட் ஒரு 185 வந்துச்சு. அதாவது டே முடிய போது கொஞ்சம் ஓவர் தான் இருக்கு. கடைசியில் பும்ரா அந்த ஓவர் கடைசி ஓவர் போலிங் போடுறாங்க. அந்த இவன் இருக்கானே கான்ஸ்டர்ஸ், அடா அவனை போய் அந்த பக்கமாக உட்கார சொல்லுங்க மேடம். ஏதோ போன மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து வேணும் ஸ்லெட்ச் பண்ணாரு, இடிச்சுட்டு போனாரு. அது என்னப்பா இப்படி மேல வந்து விளையாடுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? அவன் பண்ணான். அப்புறம் பும்ராவை வந்து 6 அடிச்சான். அதனாலலாம் இது பண்றது ஓகே. பட் ஆனால் இந்த மேட்ச்ல பண்ணது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, இந்த மேட்ச் பண்ணது சுத்தமாக பிடிக்கல. சண்டை முடிஞ்ச உடனே நான் ஸ்ட்ரைக்ல இந்த உஸ்மான் கவாஜா வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டேவோட கடைசி பால்ல விக்கெட் எடுக்கிறாங்க. இப்போ டீமே பார்க்கணுங்க, சும்மா கொதிச்சு எழுந்து ஒரு மாதிரி ஃபுல் இதாகி ஹைப்பர் ஆகிட்டாங்க. போயிட்டு யாரும் கான்ஸ்டர்ஸா அவன் முன்னாடி போய் கத்துறாங்க. பும்ராலாம் அப்படி பார்த்ததே கிடையாது. பும்ரா பண்ணிடலாம் அந்த அளவு ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு. இவன் பாட்டுக்கு கிளப்பி விட்டு போயிட்டான் பும்ராக்கு சண்டே. நான் என்னடா பண்ணேன்னா 7 என்னடா இருந்தேன்னு சொல்லி உஸ்மான் கவாஜா வந்து விக்கெட்டை விட்டு போனாப்ல. நான் 7 தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க. விக்கெட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 விக்கெட் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பும்ராக்கு இன்ஜுரியா என்ன முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியே போயிட்டாரு. கிங் கோலி கேப்டன்சி எடுத்தாரு. நடுவில் விக்கெட்ஸே போல. அப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நடுவில் அந்த வெப்ஸ்டர்னு ஒருத்தர், ஒரு ஆள் மட்டும் தலைவன் 57ன்னு நினைக்கிறேன். நல்ல பிளே. எண்டில் வந்து பிரசித் கிருஷ்ணாவும் நிதிஷ்குமார் ரெட்டிகாரும் நல்லபடியாக போட்டு மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ 181க்கு ஆல் அவுட் பண்ணி 4 ரன் ஏதோ லீடு கிடைச்சதே பெரிய விஷயம். 4 ரன்னாக இருந்தேன்னா 1 ரன்னா இருந்தேன் எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் செகண்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்டார்க் ஓவரே 4-4 நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ
ஸோ அப்பயே எனக்கு தெரிஞ்சு ஒன்று அடிச்சு ஆட போகிறாங்க, அப்படி இல்லைன்னா இப்படி இருந்தால் அவங்க நேச்சுரல் கேம் ஆட போகிறாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அந்த பங்களாதேஷ் சீரீஸில் வந்து இந்தியா வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக அக்ரெசிவாக ஆடினாங்க. பட் ஆனால் இந்த நியூசிலாந்து கிட்ட அந்த தோத்த உடனே அவங்க வந்து அக்ரெசிவாக ஆடலாமா இல்லை டிஃபென்ஸாக ஆடலாமா அப்படின்னு சொல்லி ஓவர் டிஃபென்ஸாக ஆடின மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. சேம் ஆஸ்திரேலியாலையுமே அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மேட்சை தவிர மற்ற எந்த மேட்சுமே வந்து அந்த அளவுக்கு நமக்கு பேட்டிங் சுத்தமாக இல்லை. ஆவரேஜாக அடிக்கிறது 200-230 தான் நமக்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம பேட்டிங் இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் அவங்க நேச்சுரல் கேமை விளையாட விட்டா கூட கொஞ்சம் ரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படிதான் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்க டீமுக்காக அவர் அப்படி விளாடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் ஆனால் அவர் பாஸ்ட்ல டீமுக்காக எப்படி விளாண்டு அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணாருன்றதையும் பார்க்கணும்ல. பண்ட்டு பாவம் அந்த பன்ஸ் எல்லாம் பிடிச்சி 98 பாலுக்கு 40 அவெல்லாம் அப்படி விளாண்டு நான் பார்த்தேன். அவரே அப்படி விளாண்டது இல்லைன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு 2வது இன்னிங்ஸ் வந்து ஒரு சரியான அக்ரெசிவ் இறங்க ஃபர்ஸ்ட் பால் அந்த இதில் ஸ்ட்ரைக் பவுலரே வந்து போலண்ட் தான் 3 விக்கெட் எடுத்திருக்கான். இறங்கி ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி அடிக்கிறான். அவன் தலைவன் மிட் ஆன் மேலே 6 பண்ணிட்டு விக்கெட் போனதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. சரி 3ஆம் நாள் நல்லபடியாக ஆரம்பிப்பான்னு சொல்லி காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா 157க்குலாம் ஆல் அவுட்டு. இதில் இந்த லீடு 4 ரன் சேர்த்து 161 வச்சு என்னத்தை டார்கெட் கொடுத்து என்னத்தை பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 200 அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் அடிச்சு இது பண்ணாங்க. இத்தனைக்கும் பும்ரா வந்து ஹாஸ்பிட்டல் போனவர் திருப்பி வந்து பேட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவரால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட முடியல. ஏன்னா அவரும் எவ்வளோதான் பண்ண முடியும்? சீரீஸ் ஃபுல்லாக ஒரு பவுலரே வச்சு ஸ்ட்ரைக் பண்ணி அவரே பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? சிராஜ்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் ப்ரெசன்ஸே பெருசாக தெரியல சிராஜ்கிட்ட. என்ன சொல்கிறது, பும்ரா மாதிரி யாரோ ஏதாச்சும் ஒரு பவுலர் வந்து நமக்கு கிடைக்கணும். எப்போ பார்த்தாலும் பும்ராவே நம்பி நம்ம இருக்கோம். இப்போ இன்ஜுரி அவர் அடுத்த சீரீஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு இருக்குல்ல. அப்போ ஏதாச்சும் மிராக்கிள் நடக்குதானே. ஆஸ்திரேலியா வந்து சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா ப்ளே பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்க மாற்றி இப்படி ஆல்டர்னேட்டாக அதாவது ஒருத்தரை மட்டுமே நம்பி இல்லாமல் யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸ்மித்து நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுரி ஸ்மித்துக்கிட்ட இருந்து பார்த்தோம். இப்போ கீழே இருக்கவங்களாம் ஓரளவு அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா டீமாக ஒரு மாதிரி நல்லா பவுலர்ஸ் மெயினாக சொல்லணும்னா ஆஸ்திரேலியன் டீமில் ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று என்னன்னா இந்த பெரிய பிளேயர்ஸு இப்போ விராட் கோலி இவங்கலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஏன் டீமை விட்டு வெளியே உட்கார பண்ணுறாங்க அந்த கேள்வி இருக்குது. எனக்கும் அது தோணும், ஏன் அவங்கள வெளியே உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்னு. பட் ஆனால் அவங்க அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டை வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வெளியே உட்கார வைக்கிறதாண்டி அட்லீஸ்ட் அவங்கள வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது லோக்கல் கேம்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் கொஞ்சம் ஆடினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேக்லேருந்து ரன்ஸ் வரப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். அவங்க அந்த ஃபார்முக்கு வரப்போ அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனியாக அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் சொல்கிறேன் இவ்வளோ ஃபார்ம் அவுட்டாக இருக்கப்ப அதை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே சமயம் டைமில் வந்து ஒரு கும்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகணும், விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்கடா, அவங்க என்ன சொல்றது, அவங்க பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. புரியல. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் T20 கப் வாங்கினாங்க. எல்லாரும் போட்டு அந்த அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிங்க எல்லாம் சொன்னாங்க. அவங்களையும் இப்படி பேசுறாங்க. இது வந்து நம்ம தோக்குறது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது நம்ம இந்தியன் டீம் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ரெகுலரா இது நடந்துட்டே தான் இருக்கு. மாற்றி ஏதோ ஒரு இடத்துல முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துலலாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் மெயின். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஜெயிக்கிறப்ப மட்டும் தான் அவங்க கூட இருப்போம், தோக்குறப்ப அவங்க கூட இருக்க மாட்டோம், நீங்கள் யாரோ அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதே எனக்கு சரியா படலை. இந்த சீரீஸ்லேருந்து என்னெல்லாம் தப்பு பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நல்லபடியாக விளையாட ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு. நான் ஒன்றும் பெரிய கிரிக்கெட் அனலிஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு இது தோணுது சரி அதை சொல்லாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த இது வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டடாக எதனா கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.